அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இப்ப பார்க்க போறது மாடித் தோட்டம், டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தான் பார்க்க போறோம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடிப்பட்டம் வந்தாச்சு, எல்லாரும் விதை விதைக்க ரெடியா இருப்பீங்க. சரி, இந்த மண் கலவை நம்ம எப்படி ரெடி பண்ணணும்? சென்ற வீடியோல ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பார்ட் 1ல நம்ம ஆடிப்பட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆடிப்பட்டத்துல என்னென்ன காய்கறி விதைகள்லாம் நம்ம விதைக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவா நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். இன்னும் யாராவது அது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. இந்த பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மண் கலவைங்க. ஒரு செடி வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது மண் கலவை. அந்த மண் கலவை என்ன விகிதத்துல நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அதற்கு அடுத்தது நம்ம விதைகள் எப்படி தேர்வு செய்யணும், அதற்கு அடுத்ததாக தொட்டி தேர்வு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அரண் தமிழ் யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நம்புறோம். லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இப்ப மண் கலவையை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பையில நான் வந்து 2 மண்ணு கொட்டி வச்சிருக்கேன். ஒரு சைடுல தோட்டத்து மண் எடுத்திருக்கேன். நம்ம சாதாரணமான நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மண்ணோ அல்லது தோட்டத்து மண்ணோ ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. அதே அளவு நான் கிச்சன் கம்போஸ்ட் சேர்த்திருக்கேன். அந்த கிச்சன் கம்போஸ்ட் கூட ஒரு 2 கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு, அதையும் வந்து நான் கலந்துக்கிறேன். வேப்பம் புண்ணாக்கு ரொம்பவும் முக்கியங்க. நம்மளுடைய மண் கலவையில புண்ணாக்கு வகைகள்ல முக்கியமா நம்ம சேர்க்க வேண்டியது இந்த வேப்பம் புண்ணாக்கு. வேரழுகள், அப்புறம் இந்த பூச்சி தொல்லைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? முக்கியமா நம்ம இந்த கீரைகள்லாம் விதைச்சோம் அப்படின்னா எறும்புகள்லாம் வந்து நம்ம போடுற அந்த விதைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி வேப்பம் புண்ணாக்கும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. கீரை விதைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சேர்த்துக்கணும். நான் கீரை விதைக்கிறதுக்காக இல்ல, பொதுவா வேற மத்த இதுக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வேரழுகள் நோய் வராது. அதற்கு அடுத்தது அந்த தொட்டாங்குச்சியில ஒரு அரை தொட்டாங்குச்சி அளவு நான் தொழு உரம் சேர்த்துக்கிட்டேன். ஆட்டு எரு என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் சேர்த்துக்கிட்டேங்க. ஆட்டு எரு அதிகமா சேர்க்கக்கூடாது, அது வந்து ரொம்ப ஹீட்டுங்க. அதுவும் நல்லா மக்குனதா இருந்ததுனால நான் அரை இது சேர்த்துக்கிட்டேன். இதற்கு அடுத்ததாக இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சேர்க்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த தொழு உரம் கிடையாது, அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கும் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பங்கு மண் எடுத்துக்கிறீங்க, நம்ம சாதாரண தோட்டத்து மண். அது கூட ஒரு பங்கு நீங்க என்ன சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி காய்ந்த இலைத்தலைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த காய்ந்த இலைத்தலைகளை சேர்த்துக்கலாங்க. காய்ந்த இலைத்தலைகள் நம்மள்ட்ட ஒண்ணு நம்ம மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறவங்களா இருந்தா டெய்லி நம்ம தோட்டத்தை கிளீன் பண்ணும்போது வர குப்பைகளே நமக்கு சரியா இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு நம்ம வீட்டு பக்கங்கள்ல இந்த மாதிரி இலைத்தலைகள் இருக்கும், அதை எடுத்து நீங்க சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு மணல் கிடைக்குதா, கண்டிப்பா மணல் ஒரு பங்கு சேர்த்துக்கோங்க. கோகோபீட் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு கோகோபீட் எடுத்துக்கோங்க. கோகோபீட் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா கோகோபீட் வந்து நீங்க ரொம்ப மழை பெய்யற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கோகோபீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும், செடி அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு அடுத்ததா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு உயிர் உரங்கள்ல முக்கியமான சூடோமோனஸ் எடுத்திருக்கேங்க. என்கிட்ட சூடோமோனஸ் இருந்துச்சு, அதனால நான் சூடோமோனஸ் எடுத்துக்கிட்டேன். நான் இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கமும் அதிகமா இருக்கும். அதை விட மழை வந்துச்சு அப்படின்னா கேரளால உங்களுக்கு நல்லா தெரியும், மழை வந்து அதிகமாக தான் இருக்கும் நான் இருக்கிற இடத்துல. அப்ப இந்த வேர் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் அதிகமா வரும். தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி எல்லாம் பாத்தீங்கன்னா, பச்சை மிளகாய் செடி எல்லாம் இந்த வேரழுகள் நோயினால அது இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இந்த சூடோமோனஸ் போன்ற உயிர் உரங்கள் சேர்த்துக்கிட்டேன். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு காய்ந்த இலைத்தலைகளை சேர்க்கலைங்க. இந்த மாதிரி உங்கள்ட்ட இதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்க காய்ந்த இலைத்தலைகளை சேர்த்துக்கோங்க.
இப்படி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லங்க. வெறும் தோடத்து மண்ணை மட்டும் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு அந்த மண்ணுல நீங்க டெய்லி என்ன தெளிச்சிட்டு வாங்க. உங்க வீட்ல நீங்க கிச்சன் வந்து அம், அரிசி கழுவுன தண்ணி இருக்கும். அதை தெளிச்சிட்டு வாங்க. அதற்கப்புறம் காய்கறிகள்லாம் நீங்க கழுவி வச்சிருப்பீங்க. பருப்பு கழுவி கீழே ஊத்துற தண்ணி, அந்த தண்ணி எல்லாம் நீங்க எந்த தொட்டி மண்ணை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மண்ணில் தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த மண் உரமுள்ளதாக மாறிடுங்க. முக்கியமா மாடித் தோட்டம், வீட்டுத் தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே செய்ய வேண்டிய முக்கியமான ஒண்ணு கிச்சன் கம்போஸ்ட். வீட்லயே சூப்பரா கம்போஸ்ட் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. இன்னும் அது சம்பந்தமான வீடியோக்கள் வந்துகிட்டேவும் இருக்கு. ஒரு சின்ன ஒரு பாத்திரம் இருந்தா கூட உங்களுக்கு போதும். ஒரு சின்ன யூஸ் அண்ட் த்ரோ டப்பா இருக்கு. ஒரு சின்ன வேஸ்டான ஒரு டப்பா இருக்குன்னா, அதுல முதல்ல நீங்க வந்து ஒரு கிச்சன் கம்போஸ்ட் செய்ய ஆரம்பிங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? அத பயன்படுத்தி அந்த உரங்கள பயன்படுத்தியே நீங்க பூச்செடிகள், காய்கறி செடிகள ரொம்ப எளிமையா வளர்க்கலாம். வெளியில உரம் வாங்காமலேயே. அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த புண்ணாக்கு வகைகள் உங்களுக்கு கிடைக்கிறத மட்டும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். இன்னும் வந்து நமக்கு முட்டை தோல் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த முட்டை ஓடுகள நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம மண் கலவை ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கிச்சன் கம்போஸ்ட் சேர்ந்திருந்தேன் அல்லவா? அதுல இருந்து அந்த குச்சிகள் மட்டும் மக்காம இருந்திருக்கு. ஏன்னா குச்சிகள் வந்து மக்கறக்கு ரொம்ப டைம் எடுக்கும்லங்க. இது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு ஆன மண்ணு. குச்சிகள்லாம் மக்கல. மத்த நம்ம போட்ட எல்லா பொருளும் நல்லா மக்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம மண் கலவை ரெடி பண்ணிட்டோம். அதற்கு அடுத்தது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மண் கலவையை ரெடி பண்ணினதுக்கு அடுத்ததா நமக்கு ரொம்ப முக்கியமானது விதைகள். நம்ம என்னென்ன விதைகள் விதைக்க போறோம்? கண்டிப்பா என்னென்ன விதைகள் விதைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அப்படி தெரியலைன்னா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்க எல்லா விதமான விதைகளும் விதைக்கலாங்க. கால சூழ்நிலை, தட்பவெப்பநிலை எல்லாத்துக்கும் உகந்ததாக தான் இருக்கும். அதனால உங்கள்ட்ட என்ன விதைகள் இருக்கோ, அதை எடுத்து நீங்க விதைக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே நான் விதைத்து முடிச்சது தாங்க. இதை நான் இப்ப வீடியோக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக காமிக்கிறேன். தூதுவளையுடைய விதை தான் இது. அதே மாதிரி சங்குப்பூவோட விதை, மஞ்சள், அதற்கடுத்தது கீரை விதைகள். இது தண்டங்கீரையுடைய விதை. பாகற்காயுடைய விதை இருக்கு. இந்த மாதிரி கொடி காய்கறிகள், அவரை போன்ற இந்த கொடி காய்கறிகள் எல்லாமே நம்ம விதைக்கலாங்க. இது நம்ம எதை விதைத்தாலும் நல்லா வரும். ஏன்னா நம்ம மண் கலவை சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணுனா அடுத்த நாளே இதெல்லாம் விதைக்க வேண்டாங்க. மண் கலவை ரெடி பண்ணி ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மண்ணுக்கு வந்து நீங்க நல்லா ரெஸ்ட் கொடுங்க. ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் இந்த விதைகள் எல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற விதைகள் சூப்பராக முளைச்சு வந்துடும். கிழங்கு வகைகள் அதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா உடனே வராதுங்க. கிழங்கு இப்ப மஞ்சள் கிழங்கெல்லாம் நீங்க நட்டு வச்சீங்க அப்படின்னா குறைந்தது அது வர்றதுக்கு ஒரு 90 நாட்கள் ஆகும். அதனால நீங்க கிழங்கு போட்டுட்டோம் ஆனா இன்னும் வளரவே இல்லையே நீங்க நினைக்கவே வேண்டாம். கிழங்கு வகைகள் நீங்க உள்ள வந்து போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு குறிப்பிட்ட கால சூழ்நிலை சூப்பரா வளர்ந்து வளர்ந்து வந்துடும். அதனால பயப்படவே தேவை கிடையாது. கீரை வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா தண்டங்கீரை, அதே மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி கீரைகள்லாம் இருக்கு. இந்த லயன் கீரைன்னு சொல்லுவாங்க. சிகப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி, மிளகு தக்காளி கீரை. இது எல்லாமே ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டிலேயே வளர்த்தெடுக்கக்கூடிய கீரை வகைகள்ங்க. இந்த கீரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிச்சனுக்கு டெய்லி நம்ம வீட்டுக்கு தேவைப்படும். இது ஒரு கீரை வகைகள் எல்லாமே நீங்க ஒரு 2 பேக்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டுக்கு தேவையான கீரைகளை எந்தவித மருந்து இல்லாம நம்ம ஆரோக்கியமாக ஹெல்தியா நம்ம வீட்ல இருந்தே பறிச்செடுக்கலாங்க. இந்த வீடியோ பண்ற அன்னைக்கு நான் கீரைகள்லாம் அறுவடை பண்ணியிருந்தேன். அந்த அறுவடை பண்ணுனதுல இருந்து அந்த லயன் கீரையும், பச்சை பொன்னாங்கண்ணியும், சிகப்பு பொன்னாங்கண்ணியும் நான் வந்து என்னோட மாடி தோட்டத்துல வச்சிருந்தேங்க. அதை அறுவடை பண்ணிட்டு அதுல இருக்க அந்த குச்சிகள் இருக்கல்லவா, அந்த குச்சிகளை நான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த குச்சிகளை இந்த குச்சிகள் தான். இந்த குச்சியை நம்ம சும்மா நட்டு வச்சோம் அப்படின்னா போதுங்க. இது மறுபடியும் நல்லா தழைச்சு சூப்பரா வளர்ந்துருங்க. அதனால இந்த மாதிரி ரொம்ப எளிமையா வளரக்கூடிய கீரை வகைகளை நம்ம வைக்கலாம். முதலா நீங்க ஒரு தோட்டம் தொடங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கீரை வகைகள், ரொம்ப உடனே வளரக்கூடிய பூச்செடிகள், இந்த கிழங்கு வகைகள்ல மஞ்சள்லாம் ரொம்ப எளிமையா வளரக்கூடியதுங்க. கொடி வகைகள் இந்த மாதிரி ஈஸியா வளரக்கூடிய ஒரு சின்ன சின்ன செடி, ஒரு 4 செடி 5 செடி நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதை நீங்க பராமரிக்கும் பொழுது அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருது
அப்படிங்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதுல இருந்து எப்படி அத ரெடி பண்ணணும், அதை என்னென்னலாம் பண்ணணும், என்ன உரம் போடணும், அதற்கு வந்து என்ன ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே நீங்க 2 தொட்டி ஆரம்பிங்க, 3 தொட்டி, 4 தொட்டின்னு அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதை எப்படி மெயின்டெயின் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. எடுத்த உடனே ஆர்வ கோளாறுல நம்ம நிறைய தொட்டி ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அத பார்த்துக்க முடியாது. ஊருக்கு போயிருப்பீங்க, அல்லது அத சரியா பராமரிக்க முடியாது. அதுல நிறைய பூச்சி தாக்குதல் வந்திருக்கும். அதனால நம்ம அளவா ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. அடுத்தது தொட்டி தேர்வு. தொட்டி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன செடி எடுக்குறீங்களோ, அந்த செடிக்கு தகுந்தாற் போல தொட்டி தேர்வு செஞ்சுக்கோங்க. தொட்டியோட சைஸு விதவிதமா இருக்கு. நமக்கு என்ன செடி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அதற்கு தகுந்த மாதிரி நம்ம தொட்டியோட தேர்வு செஞ்சுக்கணுங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி சின்ன சின்ன தொட்டிகள்லாம் நம்ம வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நீங்க நாத்து போட்டு வைக்கிறீங்க. கத்திரிக்காய் செடியெல்லாம் நம்ம நாத்து போட்டு வைக்கிறோம். தக்காளி, பச்சை மிளகாய்லாம் நாத்து போட்டு நம்ம அதை பிடுங்கி எடுத்து இன்னொரு பக்கம் நட்டு வைப்போம். கொடி காய்கறிகளாக இருந்தாலும், எதுவா இருந்தாலும். அந்த மாரி நாத்து போட்டு வைக்கிறத எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாரி ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு, அதுல நீங்க விதைகள் போட்டு வச்சீங்க அப்படின்னா, அது முளைச்சு வந்திருக்கும். அதுல எது நல்லா முளைச்சு வந்திருக்கோ, அத நீங்க எடுத்து எந்த பாட்ல வைக்கணுமோ, அந்த பாட்ல வைக்கலாங்க. இப்ப நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மஞ்சள் கிழங்கு அதுல இருக்கு. அது முளைச்சு வந்திருக்கு. நான் அத வந்து வேற பெரிய பாட்டுக்கு மாத்திருவேன். ஏன்னா, மஞ்சள் கிழங்க நம்ம அதுல வைக்க முடியாது. அந்த மண்ணுக்குள்ள மஞ்சளோட கிழங்கு இருந்தனால அது முளைச்சு வந்திருக்கு. அத நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு. இனி அத எடுத்து ஆடி 18 அப்ப நம்ம மாத்தி வச்சோம் அப்படின்னா சரியா இருக்கும். அதே மாரி நம்ம ஒரு தொட்டியில மண்ணு சேர்க்கிறப்பவும், இந்த மாதிரி 3/4 பாதத்துக்கு அளவுக்கு சேர்த்துட்டு, நம்ம விதைகள போடலாங்க. விதைகள வந்து ரொம்ப அமுத்தி உள்ள போடக்கூடாதுங்க. ரொம்ப லேசா மேலாப்ல ஒரு ஒரு விதைகள போட்டு மேல லேசா மண்ண நீங்க தூவுனீங்க. அந்த விதைகள் மட்டும் கவர் ஆகுற அளவுக்கு தூவுனீங்க அப்படின்னா, நீங்க போட்ட விதைகள் எல்லாமே சூப்பரா முளைச்சு வந்துரும். மண்கலவை எப்படி ரெடி பண்ணணும்? பேக் க்ரோ பேக்கா இருந்தாலும் சரி, தொட்டியா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாரி தேர்வு செஞ்சுக்கோங்க. அதற்கடுத்தது விதைகளையும் எப்படி தேர்வு செய்யணும், அதை எப்படி நட்டு வைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.